ராம் நாராயண ராம் இன்றைய காலத்தில் பலமுறை காணப்படுகிறது. மக்கள் அரசியல் அமைப்பை பற்றி குழப்பத்தில் இருக்கின்றனர். ஏன் மக்கள் அரசியல் அமைப்பை பற்றி குழப்பத்தில் இருக்கின்றனர்? இது அனைவருக்கும் தெரிந்து கொள்ள மிகவும் அவசியமானது. அரசியல் அமைப்பை டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தன்னிச்சையாக உருவாக்கவில்லை. ஜவஹர்லால் நேருவின் வழிகாட்டுதலின் பேரிலேயே உருவாக்கினார். அம்பேத்கர் அவர்கள் பூமியிலிருந்து தனிப்பட்ட சொத்துரிமையை அகற்ற விரும்பினார். ஏழைகளுக்கு உதவ விரும்பினார். ஆனால் நேரு அவர்களுக்கு அதை செய்ய அனுமதிக்கவில்லை. ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் அவர்களை தங்கள் கட்சியில் சேர்க்கவும் இல்லை. அம்பேத்கர் அவர்கள் நேருவுடன் சேர்ந்து அரசியல் அமைப்பை உருவாக்கிய போது ஏன் அதிலிருந்து தனிப்பட்ட சொத்துரிமையை அகற்றவில்லை? ராகுல் காந்தி ஏன் சொத்துரிமையை நீக்க வேண்டும் என்று கூறவில்லை? ராகுல் காந்திக்கு காந்தி என்ற பட்டம் எப்படி கிடைத்தது? இந்திய மக்கள் அனைவரும் காந்தி குடும்பத்திடம் இது குறித்து கேட்க வேண்டும். ஜவஹர்லால் நேருவின் இந்த செயல்களை மகாத்மா காந்தி ஆதரித்தார். ஏனெனில் அவர்கள் பிரிட்டிஷ் அரசை மகிழ்விப்பதற்காகவே செயலில் ஈடுபட்டனர். அதற்காகவே நேரு அவர்கள் அம்பேத்கரை அடக்கிப் பிடித்திருந்தார். ஜவஹர்லால் மற்றும் நேரு இருவரும் சேர்ந்து பல விஷயங்களை செய்துள்ளனர் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தங்கள் கட்சியில் இருந்து விலக்கினர். சுபாஷ் போஸ் அவர்களை ஏன் பிரிட்டிஷ் அரசு சிறையில் போட்டது? அவரை வெளியேற்ற இருவரும் ஏன் முயற்சி செய்யவில்லை? அவர்கள் முயற்சி செய்திருந்தால் பிரிட்டிஷ் அரசு அவர்களை பிரதமராக அனுமதிக்கவே மாட்டார்கள். இன்று முன்னேறுவது நேரு குடும்பம் மட்டுமே. அப்போதெல்லாம் இந்த பூமியில் உள்ள 150 கோடி மக்கள் குடும்பங்கள் எல்லாம் பைத்தியமா? ஏன் அவர்கள் குடும்பம் வளரவில்லை? ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி செய்கிற செயல்களின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும். பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பை உருவாக்கிய பிறகு ஏன் அவரே பிரதமராக நியமிக்கப்படவில்லை? பூமியின் பாதுகாப்பை செய்யும் நபரை கடவுள் காக்கப் போகிறார். இன்று நிலைமைகள் மிகவும் மோசமாகிவிட்டன. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் வரி செலுத்துகிறான். பணக்காரர்கள் பூமிக்கு எப்படி வந்தார்கள் என்பதை அறிய ஒவ்வொரு வரி செலுத்தும் நபருக்கும் உரிமை உள்ளது. பூமியிலிருந்து தனிப்பட்ட சொத்துரிமையை அகற்ற வேண்டும். இயற்கை மனிதனின் தவறுகளை பொறுக்க மாட்டாது. அது அவருக்கு தண்டனை கொடுக்கும். மனிதன் இயற்கையுடன் ஒத்துழைத்தே செல்கிறான் என்றால் பலன்கள் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவரும் கடின உழைப்பு செய்ய வேண்டும். ஏனெனில் இயற்கைதான் உண்மையில் கடின உழைப்பாளர். ஆகவே இயற்கையை மதியுங்கள். உங்கள் புத்தியையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இயற்கை என்னை இந்த பூமிக்கு அனுப்பிய காரணம் நான் உங்களுக்கு உண்மையான விஷயங்களை சொல்லவே. ஆகவே நீங்கள் சீர் செய்து இயற்கையின் வார்த்தையை கேளுங்கள். உண்மையான பெற்றோர்கள் ஆகாயமே அவர்கள் சொல்வதை கேளுங்கள். நல்ல கர்மங்களை செய்யுங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள் மற்றும் இயற்கையின் கொள்கைகளை ஏற்குங்கள். இது என் சொற்கள் அல்ல, இது இயற்கையின் வார்த்தைகள். நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதி எடுக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மனிதன் மறந்துவிட்டான். இந்த பூமியில் அவருக்கு சொந்தமானது எதுவும் இல்லை. இப்பொழுது நாம் பேசும் மதம், சாதி, உயர்வு, தாழ்வு இவை அனைத்தும் இயற்கை உருவாக்கியவையா? இல்லை. இவை அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. மனித சிந்தனைகளால் ஏற்பட்டவை. நாம் இயற்கைக்கு நன்றியுணர்ச்சி காட்டினால் போதும். இயற்கையால் தான் நாம் இருக்கிறோம். இல்லையெனில் நம்முடைய தனிப்பட்ட அஸ்திவாரமே என்ன? இயற்கை நமக்கு வாழ்க்கை, புத்தி, அறிவு இவை அனைத்தையும் கொடுத்தது. வாழ்க்கையில் நாம் செய்யும் அனைத்தும் நம்முடைய அறிவோடு நடக்க வேண்டும். அந்த அறிவே நமக்கு என்ன சரி, என்ன தவறு என்பதை காட்டுகிறது. ராம் நாராயண ராம் மந்திரம் சுயமாகவே பரிபூரணமானது. அது உங்கள் வாழ்க்கையின் திசையும் நிலையும் இரண்டையும் நேர்மறையாக மாற்றும். எனவே ஒவ்வொருவரும் இந்த நாமத்துடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும்.